ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோஃபி, போன வாரம் நம்ம எதை பற்றி படித்தோம்? போன வாரமா மறந்துடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ், அது பற்றி தான் நம்ம போன வாரம் படித்தோம். ஆமாம் சுஜி, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த வாரம் டாபிக் என்னது சோஃபி? இந்த வாரமும் நம்ம அதே டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வேறு ஒரு மிராக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பேரோடு ஆரம்பிக்கலாம். நான் பண்ணுவா சுஜி? பண்ணு சோஃபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முட்டி போட்டு கை குப்பி கண்ணை மூடணும். எல்லோரும் பண்ணிட்டீங்களா? வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இசப்பா, இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா, இதில் இருக்கிற ஒவ்வொரு செஷன்ஸையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இசப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு இருங்க. இசை மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சூப்பராக ப்ரே பண்ணாங்களே. ஆமாம் சுஜி. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுறீங்களா? நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரி செஷனுக்குள்ளே போகிறோம். நம்ம அக்ஷக்கா வந்து ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ எல்லாருமே ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். சரி, ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தீம் என்னன்னு தெரியுமா? கரெக்ட், மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஏசப்பா செஞ்ச அதிசயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏசப்பா செஞ்ச அதிசயத்தில் ஒன்று தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி பாருங்கள். கண்ணை முன்னே என்னக்கா தெரியுதுன்னு கேட்குறீங்களா? கண்ணை முன்னே ஒன்றுமே தெரியாது, இருட்டாக தெரியும். மற்றவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும், மற்றபடி யாரையும் பார்க்க முடியாதுல்ல. அக்கா ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குருடனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். முதல் வந்து நம்ம ஏசப்பா வந்து அவங்க சீஷர்களோடு வந்து எரிகோ என்கின்ற ஊருக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்காரு. அப்போ தீமேயூன் என்கின்ற ஒருத்தர் வந்து அவரோட மகன் தான் வந்து குருடன். ஓகேவா? அந்த மகன் வந்து பிறவிலேயே அவர் வந்து குருடனா. அந்த குருடன் பேர் என்ன தெரியுமா? பர்த்திமேயு. என்ன பேர்? பர்த்திமேயு. ஸோ அவர் வந்து குருடனால் அவரால் வந்து மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஜாப் இல்லைன்றதுனால எரிகோ என்கின்ற இடத்துல வந்து அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவரால் ஆனால் கேட்க முடியும்ல. ஸோ வந்து ஏசப்பா நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்ட்டு யாரோ சொல்லி அவர் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவருக்கு செம்ம விசுவாசம். நம்ம ஏசப்பாட்ட போயிட்டால் நமக்கு கண் பார்வை கிடச்சிடும் அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தில் ஏசப்பா வந்திருக்காருன்னு ஏசப்பாவை பார்க்க வந்து போனார். போகும்போது
ஏசப்பாவை பார்த்துட்டு அவர் வந்து கண்ணு தெரியாதுல்ல, அவர் வந்து கத்துறாரு. என்னன்னு கத்துறாரு தெரியுமா? ஏசுவே தாவீதின் குமாரனே அப்படின்ட்டு கத்துறாரு. யார் கத்துறா? குருடன் வந்து கத்துறாரு. கத்துன பேர் பக்கத்தில் இருக்க சீஷர்கள்லாம் அதட்டுறாங்க. கத்தாதன்ட்டு அதட்டுறாங்க. ஆனாலும் அந்த குருடன் விசுவாசம் வீண் போகலை. அவர் வந்து கத்திட்டே இருக்காரு, ஏசுவே தாவீதின் குமாரனேன்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஏசப்பா வந்து பார்த்தாரு, குருடனை பார்த்துட்டு அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சீஷர்கிட்ட சொன்னோன்னே சீஷர்கள் திடப்படாத, ஏசப்பா அவனை வந்து கூட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே குருடனுக்கு செம்ம ஹாப்பி. அவர் போட்டிருக்க துணி, அங்கே மேலே இருக்க துணியை தூக்கி போட்டுட்டு ஏசப்பாவை பார்க்க வந்தார். போகும்போது ஏசப்பா கேட்டார், என்ன நான் உனக்கு செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணுன்ட்டு யார் கேட்டா? ஆமாம், ஏசப்பா கேட்டார். கேட்ட உடனே அந்த குருடன் என்ன தெரியுமா சொன்னார்? ஏசப்பா எனக்கு பார்வை வேணும், நான் வந்து பிறவிலே குருடன், எனக்கு பார்வை வேணும்ன்ட்டு யார் கேட்டா? குருடன் கேட்டா. யார் கேட்ட? ஏசப்பா கிட்ட கேட்டார். கேட்ட உடனே ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? நீ கவலைப்படாத, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஏசப்பா சொன்னார். சொன்ன உடனே குருடனுக்கு வந்து உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா போகும்போது பின்னாடி குருடன் போகும்போது அவர் பார்வை அடைஞ்சார். நம்ம விசுவாசமாக அந்த குருடன் வந்து ஏசப்பாட்ட போனால் நமக்கு பார்வை கிடச்சிரும் அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தில் ஏசப்பா கிட்ட கேட்ட உடனே ஏசப்பா என்ன பண்ணார்? செஞ்சு கொடுத்தார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். விசுவாசமாக நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா ஏசப்பா நமக்கு கண்டிப்பாக நமக்கு செஞ்சு தருவார். அந்த குருடன் பிறவிலே அவர் யார் கண்ணு தெரியாது, ஆனால் ஏசப்பா கிட்ட போனோடனே அவருக்கு கண் பார்வை கிடச்சிது. அது போல் உங்களுக்கும் ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும். ஓகேவா? நம்ம வந்து சூப்பரான மெமரி வர்ஸ் கற்றுக்க போகிறோம். நம்மளோட சோஃபியாக்கா வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மெமரி வர்ஸ் கற்றுக்க போகிறோம். மெமரி வர்ஸ் கற்றுக்க நீங்கள் எல்லோரும் ரெடியா? அப்போனா நான் பண்ணுற ஆக்ஷனை பண்ணணும். ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்க. ஓ எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை நம்ம பண்ணலாமா? ஓ எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மெமரி வர்ஸ் கற்றுக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. என் கூட ஆக்ஷனோடு சேர்ந்து பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக மெமரி வர்ஸ் கற்றுட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்ட் பார்க்க போகிறோம். நம்ம பிளெஸ்ஸேக்கா வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் செக்ஷன். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் செக்ஷனில் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே எப்படி வால் ஹேங்கிங் வெரி ஈஸியாக அழகாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு அது தேவையான திங்ஸ் பார்க்கலாமா? கலர் பேப்பர்ஸ், A4 ஷீட், சிசர், ஸ்கெட்ச் பென்ஸ். ஓகே, நம்ம கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்து இதை கார்னர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு 2 ஷீட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 1 ஷீட்டால் நம்ம இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எனக்கு வந்து நான் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் இது ரோல் பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டில் நம்ம வந்து க்ளூ போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 7 பேப்பர் ரோல்ஸ் எடுத்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம செய்யும் போதே 2 மட்டும் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் பிக்கராக நம்ம வந்து செஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிசரால் இதை கொஞ்சம் க்ராஸாக அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2த்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளூ கன்னால இது 2த்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். நம்ம க்ளூ போட்டோன்னே இது ரொம்ப ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் இது ரொம்ப நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இது கீழே 2 ஸ்டிக் வைக்க போகிறோம் பேப்பர் ரோல். ஸோ நான் 2 எடுத்துருக்கேன்.
இதையும் நம்ம வந்து க்ராஸாக தான் கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாட்டம்ஸ் இப்போ இன்னொன்றும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து ஈவனாக நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழே பாட்டம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி நமக்கு இந்த பேப்பர் ரோல்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் மீதி 2 பேப்பர் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து இப்படி மேலாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் மேல்கா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லா பேப்பர் ரோல்ஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கலர் பேப்பர்ஸ் வச்சு ஹார்ட் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு ஹார்ட் செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்படி 2வாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறமா சிசர் எடுத்து இப்படி கார்னரில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் ஷேப் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரீனையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் ரெட் ஹார்ட்டை விட க்ரீனை கொஞ்சம் ஸ்மாலராக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்மாலராக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து உள்ளேயே ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். இதே க்ரீன் பேப்பரில் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் நான் ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து த்ரெட் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஓகே த்ரெட்டு இந்த ஹார்ட்டையும் தான் நம்ம சேர்த்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டாப்பில் நம்ம இப்படி இதை வந்து சுற்றி அப்புறமா இங்கே வந்து ஒரு கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம். கண் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ இங்கே வந்து இங்கே நம்மளோட ஹார்ட் செஞ்சோம்ல, ஸோ அதை வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நம்ம அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்மால் லேயர் மாதிரி ஒரு பேப்பர் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்ட்டை வந்து என்ன பண்ணிட்டோம், பேஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மீதி இருக்கிற 3 ஹார்ட்ஸையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 3 ஹார்ட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து இது வந்து வால் ஹேங்கிங் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் 1 ஸ்டிக் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம 2வையும் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இங்கே செகண்டாக ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஷார்ட்டாக இருக்கணும். இந்த அளவில் வந்து அந்த த்ரெட் இருந்தால் தான் அது வந்து பார்க்க ஒரு ஈவன் ஷேப்பாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் லாங்கராக இது பண்ணியிருந்தேன். அப்புறம் இது வந்து ஷார்ட்டாக நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஹார்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து இந்த லைனில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 ரவுண்ட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 3 பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த கிராஃப்ட் இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேப்பர்ஸ், சிசர், கம் வச்சு இது ரொம்ப அழகாக பண்ணலாம். இந்த கிராஃப்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கிராஃப்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான ப்ரோக்ராமுடைய எண்டிங் டைமுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம எஸ்தர்க்கா வந்து ப்ரே பண்ண போகிறாங்க. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ப்ரோக்ராமை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க தானே? இன்றைக்கி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டோம், ஸ்டோரி, மெமரி வேர்ஸ், கிராஃப்ட், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்படி தானே? ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்காக நம்ம தேங்க் பண்ணி இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிங்களா? ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இதோ இந்த நல்ல நேரத்தில் கூட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளில் கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சுகத்தை தாங்க ஏசப்பா. நல்லா படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. இந்த நாளில் எங்களோடு கூட வந்து வழிநடத்தின உங்கள் எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்புற நேரம் வந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Bye பாய் ஃப்ரெண்ட்ஸ்.